அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை கடை ஞாயிறு நவகிரக சுற்றுலாவின் முதல் நாள் இறுதி ஆலயமாக திருக்கடையூரை நோக்கி வந்திருக்கிறோம். அட்டவீரட்டான தலங்களிலே முதல் சிறப்பானதும் இந்த உலகத்துக்கெல்லாம் தன் கடை கண்ணாலே அருளாட்சி செய்து கொண்டிருக்கிற அன்னை அபிராமி வாழக்கூடிய ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய இந்த அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் என்பது காலனை கடிந்த தலம் என்பதால் இங்கே ஆயுள் ஹோமம், சஷ்டிப்த பூர்த்தி, உக்ரரத சாந்தி, பீமரத சாந்தி, 80ஆம் கல்யாணம், சதாபிஷேகம் போன்ற நிகழ்வுகளை எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு சிறந்த தலமாக இருக்கிறது. இங்கே நாம பார்க்க வேண்டியது நேர மூலஸ்தானத்துல அமிர்தகடேஸ்வரர், அதிலிருந்து அப்படியே வலதுபுறமாக கால சம்ஹாரமூர்த்தி என்று சொல்லப்படக்கூடிய காலனை வதைத்த கோலத்திலே இருக்கக்கூடிய சம்ஹாரமூர்த்தி. சம்ஹாரமூர்த்தியை சேவிக்கும் போது கொஞ்சம் நல்லா பாருங்க. பூஜை பண்ணிட்டு கீழே ஒரு பீடத்தை நகர்த்துவாங்க, கவசத்தை நகர்த்துவாங்க. அங்க காலனை கடிந்த இதை பார்க்க முடியும், யமனை சம்ஹாரம் பண்ற மாதிரி பார்க்க முடியும். அதை உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இப்படி தீபாராதனை வெளியே நம்ம நோக்கி காட்டுவாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, அந்த காலனை அழித்த பிறகு தூமாதேவி பாரம் தாங்க முடியாம மக்கள் யாரும் அழிவதில்லை, காலன் யமன் இல்லாதனால மக்களுக்கு அழிவே இல்லை, என்னால பாரம் தாங்க முடியலன்னு சொல்லும் போது மீண்டும் அந்த காலனை இழுப்பித்து கொடுக்கிறார். அதனால அங்க சம்ஹார காலனுக்கு காமிச்ச உடனே இந்த பக்கமா வந்து தீபாராதனை காட்டுவாங்க. அப்ப நமக்கு பின்னாடி அங்க யமன் வந்து மீண்டும் உயிர்ப்பித்த கோலத்தில் இருப்பாரு. ரெண்டையும் நாம சேவிக்கணும். சேவிச்சுட்டு பிரகார வளம் வந்து உடனடியாக வந்து அன்னை அபிராமி சன்னதிக்கு வந்துருங்க. அவளோட பெருமையை பத்தி சொல்லுகிறதே இல்லை. சுப்பிரமணிய பட்டருக்காக தன் தடாகத்தை கழட்டி வீசி அமாவாசையை பௌர்ணமி ஆக்கினவர். ஒரு தை அமாவாசையில் வந்தால் முதல் நாள் இரவு இந்த மண்டபத்துல தான் அந்த நிகழ்வு நடக்கும். பார்த்துட்டு இங்கேயே அல்லது சீர்காழி இந்த மாதிரி போய் தங்கிட்டோம்னா அடுத்த நாள் அப்படியே திருநாங்கூர் வந்தா 12 கருட சேவை இது ரெண்டும் பார்க்க முடியும். இந்த மாதிரி விருப்பம் இருக்கிறவங்க இப்படி கம்பைன் பண்ணிக்க. முதல் நாள் தை அமாவாசை அன்னைக்கு இங்க வந்துட்டா அந்த அமாவாசையை பௌர்ணமியாக்கிய விழாவும் அடுத்த நாள் அப்படியே பருகத்தா ஒரு 15 கிலோமீட்டர் தான் வருது திருநாங்கூருங்கிற இடத்துல 12 கருட சேவையும் சேர்ந்து 2 நாள் பார்த்துட்டு போக முடியும். வாய்ப்பு இருப்பவர்கள்